18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். வணக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில் ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்காக மளமளன்னு காத்து குமிஞ்சு கிடக்கு. வாங்க ஒன்று ஒன்றா எடுத்து விடுவோம். நிகழ்ச்சிக்குள்ள நேராக போவோம். புதுச்சேரி பக்கத்தில் கரைக்கால் இருக்குல்ல, அங்கே ஒரு மாடு ரெகுலராக ஒரு கோயிலுக்கு போகுது. என்ன வேண்டுது ஏது வேண்டுது நீங்கள் கேட்கப்படாது. குஜராத்தில் ஒரு அலையா இருந்தாலும் வீட்டுக்குள்ள கட்டல் மேல பெப்பரை பேட மட்டப்பலாக படுத்து இருந்திருக்கார். வீட்டுக்காரர் உள்ள திறந்த உடனே ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு அது பாசையில கேட்டிருக்கு. எதுன்னா அது சிங்கம். திடீர்னு பார்த்தா நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு துபு பாரிஸ் வந்துருச்சு. என்னத்துக்கு வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோன்னு பதறி போனா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அனுப்பியிருக்கோம்ல, அவிய ஊர் பொறுப்பெடுக்க வந்து பாவல் இருக்கு. எல்லாரும் ஒரு கணம் அடிவகத்தில் கிடி. நம்ம அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்திருக்காங்க. சீமானன் தான் அண்ணன் எடுப்புல டாப் கீர்ல போறாருல. ஏதாவது ஒரு விஷயத்தை திசை திருப்புறதுக்கு தீர்மானம் போடுறோம், கையெழுத்து போடுறோம், கண்டனம் கொடுக்கறோம்னு சட்டசபையில ஏகத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல மக்களேன்னு அண்ணன் கொஞ்சம் அக்கறையா பேசியிருக்கார். எங்கள் ஊரில் கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டினோடனே அவனும் காப்பு கட்டிக்கிடுவான். ஒரு வாரம் விரதம் இருக்கிறேன்பா. திடீர்னு அவனுக்கு கொட்டடிச்சோன்னா சாமி வந்துடும். அப்புறம் அவன் சாமி ஆயிடுவான். அந்த நேரத்தில் அவன் செஞ்ச அக்கிரமங்களெல்லாம் அந்த இடத்துல புனிதப்படுத்திக்கிடுவான். அது கோயில் திருவிழா, இது தேர்தல் திருவிழா. அதனால இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த பாஜக, இந்த காங்கிரஸ், இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்தல் வருது. எங்களை போல பிள்ளைகள் அந்த மக்கள் பிரச்சனைகளை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அது மக்கள்கிட்ட பேராதரவை தருது. அதனால இந்த பயலுக வளர்ந்துலேருந்து வந்துடுவாங்களோங்கிறதுல திடீர்னு கச்சத்தீவு மேலே ஒரு காதல். அது எப்படி வருது ஏன் வருதுன்னு தெரியல. ஏன்னா நேற்று தான் எடுத்துகிட்டு போன மாதிரியும் அதெல்லாம் பெரிய வழியிலையும் வழி அந்த ஒன்றத்துக்கு உதவாத இடம் கச்சத்தீவுன்னு சொல்கிறது இருக்குல்ல. சரி, ஒன்றத்துக்கு உதவாத இடம் இந்தியாவுக்கு தான் எதுக்குன்னு கேட்குறீங்க. சரி, அது இலங்கைக்கு தான் எதுக்கு? சரி, ஒன்றுக்கு உதவாத இடம் தமிழர்களுக்கு தேவையில்லை. அந்த ஒன்றுத்துக்கு உதவாத இடம் சிங்களனுக்கு எதுக்கு? நீங்கள்லாம் கற்றவர்கள், அறிவார்ந்தவர்கள். கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவில் தண்ணி இல்லைன்னு சொல்றதை நீங்கள்லாம் ஏற்கிறீங்களா? சொல்லுங்க. அவன் பாலைவனத்திலே பயிரிட்டுக்கிட்டு இருக்கியா? நீங்கள் கடலுக்கு தோண்டுனா வரப்போகுது தண்ணி. அடுத்து அண்ணன் மனசு பூரா கரையா மாதிரி அரிக்கிற ஒரு விஷயத்தை கலகலன்னு சொல்லாம கவலையோட சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஏங்க இங்கிலாந்துக்காரர்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்க நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா பாருங்க, ஐபிஎல்ல இங்கிலாந்துக்காரனை சேர்த்து விளையாடுது. பக்கத்தில் இருக்கிற பங்காளி பாகிஸ்தான்காரர்களை உள்ள விட மாட்டீங்க. இது என்ன நியாயம்? இது என்ன தர்மம்? கேட்பார் இல்லையா, கொள்வார் இல்லையான்னு அண்ணனுடைய கவலை என் கவலையா ஆகி போச்சு. இந்த நாட்டின் விடுதலைக்கு அடிமைப்பட்டு கிடக்கும்போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாரும் பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கான். இங்க பாருங்க, என்ன பாருங்க, இந்த நாட்டின் விடுதலைக்கு போராட்டமே செய்யாதவர்கள் பாரதிய ஜனதாவிலையும் பாராளுமன்றத்தில் இருக்காங்க. வரலாறை நான் எடுத்து தரணுமா இல்லை நானே பேசணுமா? எடுத்து சொல்லுங்க. இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட பிரிட்டிஷ்காரன் உனக்கு நண்பனா இருக்கான். ஐபிஎல்ல விளையாடுறான், அவனோட கிரிக்கெட் ஆடுறான். இந்த நாட்டு விடுதலைக்கு போராட்டம் இருக்கான் பாரு பாகிஸ்தான், பங்களாதேஷில், அவனை நீ ஐபிஎல்ல சேர்க்க மாட்டா. இவனை பகை நாடுன்னு வச்சிருந்தா தான் உனக்கு இங்க பாலிடிக்ஸ். என்ன சொல்றது புரியுதா? இவனை பகை நாடா வச்சிருக்கணும் நீ, அப்பதான் உனக்கு இங்க அரசியல் இருக்கு. ஒரு மதம் சார்ந்து, ஒரு மார்க்கம் சார்ந்து வாழ்கிற மக்களை எதிர்ப்பதே தன்னுடைய அரசியல் கொள்கைனா, இது என்னைக்கு மதத்தை விட்டே வெளியில வராத இந்த அரசுகள், ஆட்சிகள். அடுத்து அண்ணன்
இன்னொரு விஷயத்தை சொன்னாரு. நீட்டு 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 எலெக்ஷன் வரும் போதெல்லாம் நீட்டு நீட்டு நீட்டுறிய, ஆனா மற்ற நேரம் கம்முன்னு அதை கொண்டு போய் போட்டுருதிய. எலெக்ஷன் வர்றப்பதான் நீட்டு வருது, மற்ற நேரம் வர மாட்டேங்குது. இதை நான் எங்க போய் சொல்லுவேன்? மாரியாத்தா காளியாத்தான்னு மட்டும்தாங்க சொல்லல, மீதி எல்லாம் புலம்பிட்டேன். இந்த நீட்டெல்லாம் இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, திருவிழா நேரத்தில் அங்கிட்டு கூத்து நடக்கும், இங்கிட்டு கரகாட்டம் நடக்கும், அங்கே பாவக்கூத்து, அங்கே பொம்மலாட்டம், இங்கே வள்ளி திருமண நாடகம், அங்கே ஹரிச்சந்திர மாயனாண்ட நாடகம். அப்போ எதை பார்க்குறதுன்னு தெரியாமல் நம்ம தவிப்போம். அது மாதிரி தேர்தல் வரும்போது நீட்டுக்கு எதிரானது, கட்சித்தீவுக்கு எதிரானது, அது எல்லாத்துக்கும் எதிராக வரும். நான் கேட்டேன்ல, அதனால தொகுதி சீரமைப்புக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டேன். நீங்கள் நீட்டு தேர்வுக்கு எதிராக ஏன் போடலைன்னு கேட்டேன். இப்போ அதுக்கு இப்போ போடுறப்பல அடுத்து இதுக்கு கேள்விப்பட்ட உடனே நான் அக்கா ஓடி அந்த அண்ணனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி, தம்பி நீங்க கவலையை விடுங்க, நீட்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவியலுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்படித்தான் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும், அப்படியே போட்டு போயிருங்க அப்படின்னு அக்கா ஆறுதல் சொல்லியிருக்காங்கல்ல. கூட்டாட்சி தத்துவத்தில் என்னென்ன துறைகளில் எல்லாம் ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கின்றதோ அதை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிந்திருந்தும் கூட மக்களை திசை திருப்புகின்ற போக்கிலே தாங்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மாணவ செல்வங்களுடைய உயிரோடு விளையாடிவிட்டு இன்று மாண்புமிகு முதலமைச்சர் நீட் தேர்வு நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். முழுவதுமாக இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக மக்களை ஏமாற்றியதற்கு, தமிழகத்து மாணவ செல்வங்களை திசை திருப்பியதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட அத்தனை பேரும் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீட் நாடகம் முடிவுக்கு வந்துவிட்டது. அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிறது தொடர்பாக கட்சியினுடைய மாநில தலைவரோடு ஆலோசனை செய்து அந்த முடிவை எடுப்போம். அண்ணாமலை அண்ணாச்சி கொஞ்ச நாளா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மன வருத்தத்தில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால வேற விதமா இதை டீல் பண்றாரு. இந்த அவருங்க நீட்டு நீட்டு நீட்டுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு சும்மா இது பண்ணிட்டு இருக்காதிய, அது எதுவும் நடக்காதுன்னு தெரியுங்களா? சுப்ரீம் கோர்ட்டா இருந்தாலும் எந்த கோர்ட்டா இருந்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது, போட்டதே அவி தானே. இனி நீங்க பக்கத்து நாட்டில் போய் சொன்னா தான் உண்டு, வேணா வந்து பாத்துக்கோங்க வாங்க அப்படின்னு சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி பேசி விட்டார்லா. என்ன பண்றது? முதலமைச்சருடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு. அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் டிராமா பண்ணுவாரு, அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவாரு வழக்கமா. அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்றேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும், வேற எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட். ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க, ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாக. நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான். இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் 9ஆம் தேதி 8ஆம் தேதி எப்ப மீட்டிங் கூப்பிடுறாங்களோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போலாமா, ஜப்பானுக்கு போலாமா, ரஷ்யாவுக்கு போலாமான்னு இந்த மீட்டிங் நடக்கும். தைரியம் இருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும். குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு, சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிச்சு. நீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா டிராமா டிராமா. அடுத்து பாருங்க, ஐயாவை நோக்கி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐயா, இந்த தலைவர் பதவிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். மேல இருந்து சொல்லுவாங்க, நாங்க மலர்னு செய்வோம், இறங்கி செய்வோம், இறங்காமலும் செய்வோம். ஆமா தம்பி, நீங்க எந்த பத்திரிக்கை? நான் கட்சிக்காரன் சொன்ன உடனே தான் ஐயோ நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு வண்டியில இருக்கிற கதவை தேடுதாரலா. தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லை. பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளவுதான். இதுல போட்டி எங்க வந்துச்சு? அதனாலதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். தலைவருக்கு வந்து மற்ற கட்சி மாதிரி 50 பேர் போய் 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்ப போட்டி எங்கிருந்து வருது? அதுல நீங்க ஏன் இருக்க கூடாது சார்? மேடம் நீங்க ஜேர்னலிஸ்டா? ஐயோ வேண்டாம். அடுத்து நம்ம சொர்க்கத்துக்குள்ள போற மக்களே, ஐயா கும்பாபிஷேகம், தேரோட்டம், பக்தி, அழகு, காவடி அங்கதானே இருக்கு. மருதமலையில கும்பாபிஷேகம் நடந்திருக்குங்க. சொர்க்காங்கனக்குள்ள குடமா கொட்டி கிடக்கான், எட்டி பாருங்க. தொடங்கொண்டதோ தாமரை பொன்முடி நன்மே, தொடங்கொண்டு அடியார் குடிநீர் சுமந்து
அடுத்து நம்ம மக்கள்லாம் வந்தாங்க. ஐயா, நான் மனசுல நினைச்சதெல்லாம் என் முருகப்பெருமான் காலடியில கொட்டுறேன். நினைச்சங்கயா முக்தி மட்டும் இல்லைங்கயா, எல்லாமே கிடைக்கியா. முருகனுடைய அருளே அருள்னு பக்தி மனம் கமல சொர்க்கத்தை அப்படியே அள்ளி அள்ளி தெளிக்க நமக்கும் பக்தி தன்னால வருதுல்ல. அது வார்த்தையால் விவரிக்க முடியாதுங்க. ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மெய் சிலிக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் அது நடக்குது வந்து எங்களுக்கு வாழ்க்கையில் அது கிடைக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். இது ப்ரைட் ஆஃப் கோயம்புத்தூர் மருதமலைன்றது இன்னைக்கு வர முடியாட்டியும் அட்லீஸ்ட் இந்த 48 டேஸ்க்குள்ள நம்ம வந்து இந்த ப்ரைட் ஆஃப் கோயம்புத்தூர் நம்ம கண்டிப்பாக வரணும். எப்படியாவது நான் கோயிலுக்கு வரணும், சாமி தரிசனம் பண்ணணும்னு சொல்லி ஒரு வாரமாக விரதம் இருந்தேன். பாஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு ரொம்ப ஏக்கமாக இருந்தது. முருகனோட அருளால் சிறப்பான ஒரு தரிசனம் இங்கே நடந்தது. தொழில் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள், உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள், உங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள், குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் வெகு விரைவாக நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான சக்தி படைத்தவன் மருதமலை முருகன். அடுத்து நாம மக்கள் மனசுல என்னென்ன விஷயங்கள்லாம் புறையோடி கிடக்கு எடுத்து கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி போன உடனே அங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, வாக்காளர் அட்டை, பென்ஷன் அட்டைன்னு எல்லா அட்டையும் இருக்குல்ல. அதுல பாருங்க ஐயா, உங்க பேருக்கு பக்கத்துல லேசா குவாடு இருக்கு, அந்த பக்கம் லேசா தள்ளி இருக்கு, புள்ளி இருக்கு, மாத்திட்டு வாங்கன்னு சொல்லுதாங்கடா. அலக்களிக்காக ஐயான்னு அங்கலாய்ச்சிக்கிறோம். இதை பத்தி தான் கேட்டோம். இப்படி சொல்லும் பொழுது சடக்குன்னு மாத்தி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா பண்ணுதாங்களா அப்படின்னு கேட்டோம். வளன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, போன உடனே பண்ணி கொடுக்குறதில்ல. சர்வர் ப்ராப்ளம், ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அலக்கழிக்க தான் பண்றாங்க. படிக்காத கிராமப்புற மக்களுக்கு அவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ன்றதே தெரியலைங்க. இருக்கிற டாக்குமெண்ட் சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட் இருந்தால் போதுங்க, அதை அப்டேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வழிமுறை செஞ்சால் நல்லா இருக்கும். பான் கார்டு சரியில்லை, எல்லாமே டேட் மாற்றம் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி அலக்கழிக்காங்க. பஞ்சாயத்துலேருந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாலே போதும், அதை வந்து அவங்க அப்செட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 50 பேர் தான் சொல்கிறாங்க. கிராம பகுதியிலிருந்து மக்கள்லாம் பஸ் ஏறி வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுதுங்க. இன்னைக்கு வா நாளைக்கு வாங்குறாங்க. கையெழுத்தே போட தெரியாதவங்க என்ன செய்வாங்க? நான் காய் கடை வச்சிருக்கிறவ வந்து விட்டுட்டு போக முடியுமா? யாருமே இல்லை, வித்தாதான் சாப்பாடு. ஒரு மெடிக்கல் கார்டு எடுக்க போகும்போது எல்லாமே ஒரு கரெக்ட் மினிட்ஸில் அந்த சர்ஜரி நாளைக்கு பண்ணியே ஆகணும். ஒரு எமர்ஜென்சிக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஆதார் கார்டு ஒரிஜினல் வேணும், ரேஷன் கார்டு ஒரிஜினல் வேணும், எல்லாத்தையுமே கொண்டு போயாச்சு. கலெக்டரேட் கிட்ட போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஆதார் கார்டில் உள்ள நேமும் ரேஷன் கார்டில் உள்ள நேமும் மிஸ்மேட்சாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன ரெமெடின்னு அவங்கக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் பேரை மாற்றிட்டு வாங்க. இப்போ ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ண போகிறதா இருந்தால் 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேர் படிக்காமல் இருக்காங்க. படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு நேம் ப்ரூஃப்க்குன்னு என்ன ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நம்ம கொண்டு போகிற ப்ரூஃப்லாம் ரிஜெக்ஷன். ஒரு குறை இருந்தால் சரி தான், அதை புல்ல சரத்தை மாற்றணும் அப்படிங்கிறதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பேர் திருத்தம் இதெல்லாம் வந்து இந்த பிழையெல்லாம் வந்து அரசு செய்த பிழை தான். நீங்கள் ஆதார் கார்டுலையோ வாக்காளர் அட்டையிலையோ அரசாங்கம் தான் பேரை கரெக்டாக காட்டி செல்லணும். ஒரு வீடு ஏறி வந்து இதை பண்ணி கொடுத்து இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பொழப்பு பார்த்த மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்த மொபைல் ஆப் மூலிமா பண்ணிச்சுன்னா எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். மக்களை வந்து அலைக்கழிக்காம போனால் உடனுக்குடன் வேலை செய்கிற மாதிரி வந்து பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதனுடைய பிரயோஜனம் வந்து ஒரு கடைநிலை மக்களுக்கு, ஒரு படிக்காத பாமர மக்களுக்கு போய் சேரும். மக்களுக்கு எளிமையாக என்ன வழிமுறை இருக்கோ அதை செஞ்சால் சரியாக இருக்கும். காலம் தாமதிக்காமல் இதை வந்து விரைவாக செய்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அடுத்து நாம உச்சாருக்குள்ள போறோம். இந்த வாருங்க, உச்சாருக்குள்ள போகணும்னாலே ரொம்ப உச்சாரா இருக்கணும் நாம சொல்லுதோம். ஆனா ஒருத்தரும் கேட்குது இல்ல. இயற்கையோட இணைஞ்ச மாதிரி விலங்குகளோடையும் இணைஞ்சு இருக்கணும். அதே நேரத்தில் தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்படிதான் குஜராத்தில் பாருங்க, ஒரு விழாவில் குதிரையில ஏறி கூட்டு போகல, அந்த மாதிரி கூட்டு போயிருக்காங்க. ஒரு 10வது வைக்கிறவைய போய் என்ன பண்ணிருக்கான், செல்ஃபி எடுக்கிறவனு குதிரைக்கு பக்கத்தில் நின்று போயிருக்கான். குதிரைக்கு தெரியுமா, சற்று லெப்ட் காட்ட போட்டுன்னு ஒன்று போட்டுருச்சு. தம்பி இப்போ ஆஸ்பத்திரியில் பரீட்சை எழுத முடியல. பரீட்சை முக்கியமா செல்ஃபி முக்கியமான யோசனை வச்சுக்கோங்க.
ஹரியானாவில் ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. என்ன அப்படின்னா ஒரு வண்டியா ஏதோ ஒன்று நீங்கள் மெக்கானிக் ஷாப் கொண்டு போறியா, அதை சரி பண்ணி கொடுத்தாங்க, நான் காசை கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு வரணும். இதுதானே நடைமுறை வழக்கம். அதை விட்டுவிட்டு காரை ரிப்பேர் பண்ணிட்டு காசு கேட்டா மெக்கானிக்கு தூக்கி பேனட்டு மேலே வச்சுக்கிட்டு சர்ன்னு ரோட்டு மேலே போனால் என்ன அர்த்தம்? தப்பு இல்லையா? வண்டி வாங்கின மட்டும் பத்தாது, அதை மெயின்டைன் பண்ணணும். ஆமாம். சமீப காலமா வேலைக்கு போங்கடானா போக மாட்டேங்கிறான். துப்பாக்கி எடுக்கிறான், கட்சி எடுக்கிறான், கழுத்துல வைக்கிறான், காசை கொடுக்குறான். இதை ஒரு வேலையாவே வச்சிருக்கிறான். பீகார்ல பாருங்க, ஒரு இ சேவை மையத்துக்கு போய் இங்க ரொம்ப ஆள் கூட்டமா இருக்கே, கலெக்ஷன் ஜாஸ்தியா இருக்குமோ, டேய் அந்த கலெக்ஷனை பூரா ஏறான்னு துப்பாக்கி கட்டி மிரட்டிருக்கான். அவையோ காத்தலங்க கிடையாதான்னு சொன்னா, ஏன்டா நாங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இவ்வளவு இதா வருவோம், காசு இல்லைன்னு சொல்லுவியா நீ அப்படின்னு சொல்லி புலர் 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 அவளை போட்டு சாச்சான்னு சாத்திருக்கா. ஏயா இ சேவை மையம்னா என்னன்னே தெரியாம கொள்ளையடிக்க போவீங்களா? என்னடா பாருங்க, நீங்க சந்தோஷமோ துக்கமோ எல்லாத்தையும் ஒரு அளவு நியூட்ரலா கொண்டு போகணும். இல்லைன்னா அது நமக்கே பாதிப்பை ஏற்படுத்தும். என்னன்னா ஒரு ஐயா இங்க 25வது வருட திருமண நாளை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும் சந்தோஷமா கொண்டாடிருக்காரு. அதுவே அவரை திடீர்னு மயங்கி விழுகிற மாதிரி கொண்டு வர பாய் போச்சு. அதனால தயவு செஞ்சு உங்களுடைய சந்தோஷம் துக்கம் எதுவா இருந்தாலும் நியூட்ரலா ஹேண்டில் பண்ண கத்துக்கங்க. அவ்வளவுதான். மக்களே, நம்ம தர்பாரில் வந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். வெயிலில் புள்ளக்காடுகளை ரொம்ப அலைய விடாமல் வீட்டுக்குள்ளே வச்சிருந்து சாயந்தரம் நேரம் மட்டும் விளையாட விடுங்க. அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.